உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கட்சி தொடங்கி முதன்முறையாக லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டு நடிகர் விஜய் போராட்ட களத்திற்கு வந்த பின்னணியில் லாக்கரில் பூட்டி வைக்கும் அளவுக்கு பரம ரகசிய கணக்கிருப்பதாக சொல்கிறார்கள். திமுக ஆட்சியில் நிகழ்ந்த 24 லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டு சென்னையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சி தொடங்கிய பின்னர் விஜய் பங்கேற்ற முதல் போராட்டம் என்ற நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்து முடிந்திருக்கிறது. 3 மணி நேரம் அனுமதி கொடுக்கப்பட்ட போராட்டத்தில் விஜய் வெறும் 3.5 நிமிடங்கள் மட்டுமே பேசிய நிலையில் ஆர்ப்பாட்டமும் அரை மணி நேரத்திலேயே முடித்துக் கொள்ளப்பட்டது. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இந்த நிலையில் லாக்அப் மரணங்களுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் தவிக்க போராட்டத்தின் மைய கருவாக இருந்தாலும் முதல் முறையாக விஜயே களத்திற்கு வந்த பின்னணியில் வேறொரு கணக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. திரையில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் தனது அரசியலில் என்ட்ரி கொடுத்ததுமே அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது என பல தரப்பிலும் இருந்து சர்வே எடுக்கப்பட்டது. ஆளுங்கட்சியான திமுக உளவுத்துறையை வைத்து விஜயின் நகர்வை சுத்து போட அதிமுக தரப்பும் சர்வே எடுத்ததாக சொல்லப்பட்டது. அந்த சர்வேயில் விஜய்க்கு 20% மேல் வாக்குகள் கிடைக்கும் என கணிக்கப்பட்டது. அதிலும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற சர்வேயுக்கு 30% மேல் ஆதரவு கிடைத்தது. தமிழ்நாட்டில் இதுவரை ஆண்ட திமுக அதிமுக போன்ற கட்சிகளே 35% வாக்கு வங்கியுடன் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வருகின்றன என்ற நிலையில் விஜய்க்கிருந்த வரவேற்பு பலருக்கும் கலக்கத்தை கொடுத்தது. அத்தோடு விஜய் வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் என பல விவாதங்களும் உள்ளூர் தொடங்கி தேசிய ஊடகங்கள் வரை ஆக்கிரமித்து விஜயின் மைலேஜை இன்னும் பல மடங்கு எகிர செய்தது. இந்த நிலையில் 1 மாதத்திற்கு முன்பு தாவேக்க குறித்து மக்கள் மத்தியில் எப்படி கருத்து நிலவுகிறது என்பதை சோதித்து பார்க்க விஜய் தரப்பிலிருந்து மீண்டும் ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வேயில் 10% கீழ் என்ற அளவில் விஜய்க்கான ஆதரவு குறைந்து போனதாக சொல்லப்படுகிறது. முதலில் எடுத்த சர்வே ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சியான விஜய் கிராஸ் செக் செய்ய சொன்னதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் பிரபலமான வார இதழ் நிறுவனத்திடம் அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு விஜய்க்கான ஆதரவு குறித்து சர்வே எடுக்க அந்த சர்வேயிலும் 10% கீழ் என்றுதான் பதிவாகியிருக்கிறது. இன்னும் முக்கியமாக முதல்வர் வேட்பாளராக விஜய் என்ற சர்வேயில் சீமானுக்கு அடுத்தபடியாக விஜயின் பெயர் சென்றது தாவேக்க தரப்புக்கு பேரிடியாக மாறியிருக்கிறது. எம்ஜிஆர் போல கட்சி தொடங்கியதுமே ஆட்சிக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து விடலாம் என நினைப்பில் இருந்த விஜய்க்கு அந்த சர்வே ரிப்போர்ட் ஏகத்திற்கும் அதிர்ச்சியை கொடுக்க டென்ஷனின் உச்சத்திற்கே சென்று விட்டாராம். இதற்கு முக்கிய காரணமே கட்சி தொடங்கிய போதிருந்த ஆதரவை விஜய் சரியாக பயன்படுத்தாமல் கோட்டை விட்டதே காரணம் என சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் களத்திற்கு வராமல் அறிக்கையிலேயே விஜய் டீல் செய்து கொண்டிருந்தது மக்கள் அவர் மீது வைத்திருந்த வரவேற்பை குறைக்க செய்திருக்கிறது. முதலில் ஷூட்டிங்கை காரணம் காட்டி விஜய் களத்திற்கு வருவதை தள்ளி போட்டாலும் ஷூட்டிங் முடிந்த பின்னரும் கூட விஜயின் செயல்பாடுகள் வேகமில்லாமல் இருந்தது சொந்த கட்சியினருக்கே சோர்வை கொடுத்து விட்டது. தற்போதைக்கு விஜய் கட்சியில் இளைஞர்கள்தான் அதிகளவில் இருந்து வருகின்றனர் என்ற நிலையில் அந்த இளைஞர் கூட்டத்தின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் சில விவகாரங்களில் விஜய் காட்டும் தாமதம் காரணமாக சேவையிலும் செல்வாக்கு சரிந்ததாக சொல்கிறார்கள். அதோடு செயற்குழு கூட்டத்தில் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விஜயே பேசியது கூட சர்வே கொடுத்த தாக்கம்தான் என்கிறார்கள். விஜயின் கூட்டணி குறித்த பேச்சு அரசியல் கட்சிகள் மத்தியில் விவாதமாகினாலும் மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் இல்லாமல் போயிருக்கிறது. இவையெல்லாம் தான் விஜய் போராட்ட களத்திற்கு வர காரணமான ரகசிய கணக்கு எனவும் சொல்லப்படுகிறது. போராட்டம் போன்ற கள செயல்பாடுகள் மூலமாகத்தான் மக்களுடன் கனெக்டாக இருக்க முடியும் என்பதை சர்வே ரிசல்ட் மூலம் உணர்ந்ததால் தான் சிவானந்தா சாலை போராட்டத்திற்கு விஜய் கிளம்பி வந்ததாக சொல்கிறார்கள். கள செயல்பாடுகள் தான் கட்சியை உயிர்ப்போடு வைக்கும் என தற்போதே விஜய்க்கு புரிந்ததால் தான் லாக்அப் மரண விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டம் நடத்த வந்ததாக கூறுகிறார்கள். போதாது போதாது பொய் மன்னிப்பு போதாது.
இது ஒரு பக்கம் இருக்க, மண்டல வாரியாக பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என அறிவித்த விஜய் முதல் மாநாட்டை கோவையில் நடத்தி முடித்தார். அதற்கு பிறகு மதுரை, வேலூர் மாவட்டங்களில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த வாய்ப்பு என சொல்லப்பட்டது. ஆனால் பல இடங்களில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்க முடியாமல் தாவேக்க தள்ளாடி வருவதாக சொல்லப்படுகிறது. பூத் கமிட்டி தான் கட்சிக்கு முக்கியம் என விஜய் அறிவுறுத்தியும் கூட தாவேக்கவினர் ஆர்வம் காட்டவில்லை என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக மற்ற மண்டலங்களில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தும் திட்டம் அப்படியே கிடப்பில் கிடப்பதும் விஜய் தரப்புக்கு பின்னடைவாக மாறியுள்ளது. செப்டம்பர் மாதத்திலிருந்து 4 மாதத்திற்கு விஜய் சுற்றுப்பயணம் செல்வதாக செயற்குழுவில் அறிவிக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவு பெருகும் என்றாலும் அந்த சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதிலேயே குழப்பம் இருப்பதாக சொல்கிறார்கள். சுற்றுப்பயணத்தின் போது நிர்வாகிகளை அழைத்து வருவது, கூட்டம் போடுவது, மேடை போடுவது என மொத்த செலவும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்தான் பார்க்க வேண்டும் என்ற நிலையில் எப்படி சமாளிப்பது என கையை பிசையும் நிலை ஏற்பட்டிருக்கிறதா? தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் நிதி வசூலிக்க கூடாது என ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்ட தாவேக்க தலைமை பணமில்லாமல் எப்படி சமாளிப்பது என்ற மாசேக்களின் கேள்விக்கு மௌனத்தையே பதிலாக அளித்து வருகிறதா? இதனால் சுற்றுப்பயண ஏற்பாடுகளிலும் சுற்றி சுற்றி குழப்பங்கள் நிலவுகிறதா? உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.